பௌதியியல் கற்கின்ற மாணவர்களுக்கும் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் வணக்கம். சுருக்கமான என்னுடைய அறிமுகத்துடன் 2025ஆம் ஆண்டு பௌதியியல் பல்தேர்வு வினாக்களுக்கான விளக்க உரையினை இங்கே நான் பதிவிட இருக்கின்றேன். என்னுடைய பெயர் யுவேந்திரா. ஏறத்தாழ 30 வருடங்களாக பௌதியியல் கற்பிக்கும் ஒரு பிரத்யேக ஆசிரியராக இருக்கின்றேன். அதே வேளையில் நான் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டதாரியாக இருக்கின்றேன். இந்த சுருக்கமான குறிப்பு உங்களுக்கு போதும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது முதலாவது வினாவுக்கு செல்வோம். பின்வரும் எது சக்தியின் அலகை வகை குறிப்பதில்லை என? முதலாவது கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2, இரண்டாவது வாட் செகண்ட், மூன்றாவது கிலோவாட் அவர், நான்காவது வாட் ஆம்பியர் செகண்ட், ஐந்தாவது கூலோம் வாட் செகண்ட் -1. சக்தியின் பரிமாணம் சக்தி வேலையின் பரிமாணத்துக்கு சமனானது. பரிமாணத்தில் பொதுவாக மாணவர்கள் விசையின் பரிமாணத்தை மனனம் கொள்வது நன்று. விசையின் பரிமாணம் mL/t-2. அதனை தூரத்தால் பெருக்கும் போது வேலையின் பரிமாணம் கிடைக்கும். வேலையின் பரிமாணம் சக்தியின் பரிமாணத்துக்கு சமனானது. எனவே சக்தியின் பரிமாணம் mL வர்க்கம் t-2 ஆக அமையும். அதன்படி கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 என்கின்றது ஒரு சக்தியின் அலகாக இருக்கும். வேல்யூ சமன் வேலையின்கு நேரம் அல்லது சக்தியின்கு நேரம் என கொள்ளலாம். எனவே சக்தி சமன் வலுதர நேரம். வலுவின் அலகு வாட், நேரத்தின் அலகு செகண்ட். எனவே இதுவும் சக்தியின் அலகை குறிக்கின்றது. கிலோவாட் அவர் என்பது சக்தியை அளவிடும் மிகப்பெரிய அலகு. நமது வீடுகளில் நாங்கள் மின் பட்டியலுக்கான அலகு, ஒவ்வொரு அலகும் ஒவ்வொரு கிலோவாட் அவருக்கு சமனாக இருக்கும். எனவே கிலோவாட் அவர் என்பதும் சக்தியின் அலகை குறிக்கின்ற ஒன்று. செய்யப்பட்ட வேலை W சமன் Q/V என்பதால் தரப்படும். வேலை என்பது சக்தியின் அலகு. Q-ஐ நாங்கள் I/T என எழுதலாம். I/T/V. எனவே V இன் அடுத்த வேறுபாட்டின் அலகு வாட், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், நேரத்தின் அலகு செகண்ட். எனவே VAS என்பதும் சக்தியின் அலகாக அமையும். எனவே நான்கும் சக்திய அலகாக அமைவதால் ஐந்தாவது விடைதான் சக்தியின் அலகை வகை குறிப்பதில்லை. எனவே முதலாவது வினாவுக்கு ஐந்தாவது விடை. இப்பொழுது நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். மாணவன் ஒருவன் ஒரு எளிய ஊசலின் 10 அலைவுகளுக்கான காலத்தை அளப்பதற்கு ஒரு நிறுத்தற் கடிகாரத்தை பயன்படுத்தி வாசிப்பு 20.0 செகண்டை அவதானிக்கின்றான். இந்நிறுத்தற் கடிகாரத்தின் இழிவெண்ணிக்கை 0.1 செகண்ட் எனில் ஆவர்த்தன காலத்தின் சதவீத வழியாது. மிக மிக எளிமையானதும் இலகுவானதுமான கேள்வி. சதவீத வலு சமன் வலு அல்லது இழிவு எண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தர 100 என தரப்படும். இங்கே வலு 0.1 செகண்ட் என தரப்பட்டுள்ளது. வாசிப்பு 20 தர 100. எனவே 0.5% என்பது விடை. மூன்றாவது விடை மிக எளிமையான கேள்வி. மூன்றாவது வினா. ஒரு வில் திணிவு தொகுதி ஆவர்த்தன காலம் T-உடன் அலைகின்றது. வில்லின் நீளம் அரைவாசியாக்கப்பட்டு திணிவு அதன் தொடக்க திணிவின் அரைவாசிக்கு குறைக்கப்பட்டால் புதிய ஆவர்த்தன காலம் யாது? ஒரு வில் திணிவு தொகுதியின்
அலைவு காலத்துக்கான சூத்திரம் T சமன் 2π into m/k என்பதால் தரப்படும். இங்கு m அங்கே விச்சுருளிலே நாங்கள் கட்டி தொங்கோடப்படும் திணிவு, k அந்த விச்சுருளின் விசை மாறிலி. இந்த விச்சுருள் திணிவற்றதாக இருக்க வேண்டும். முதலில் இந்த விடைக்கு சென்றுவிட்டு நான் திணிவுள்ள போது இந்த சூத்திரம் எவ்வாறு மாறும் என்பதை நான் தருகின்றேன். எனவே இங்கு ஒரு விச்சுருளை நாங்கள் இரண்டாக வெட்டும் போது அதன் விசை மாறிலி இருமடங்காகும். நீளம் குறைய குறைய விசை மாறிலி அதிகரிக்கும். இங்கே திணிவை அரைவாசியாக்குகின்றோம், இவரை இருமடங்காக்குகின்றோம். ஆகவே மொத்தத்தில் இந்த வர்க்கமூலத்துக்குள்ளே 4 மடங்கால் குறைக்கின்றோம். வர்க்கமூலத்துக்குள் 4 மடங்கு என்பது வெளியில் வரும்போது அரை மடங்காகவே இருக்கும். ஆகவே புதிய அலைவு காலம் T/2 ஆக அமையும். முதலாவது விடை. பெரும்பாலான பிள்ளைகள் T வர்க்கமூலம் 2க்கு சென்றிருக்கிற சந்தர்ப்பம் இருக்கின்றது. வெளியே வரும்போது 2ஆக அமையும். T வர்க்கமூலம் 2. மேலதிக தகவல், இந்த விச்சுருளுக்கு ஒரு திணிவு இருந்து அந்த திணிவு m0 ஆக இருக்கும் போது இந்த அலைவு காலத்துக்கான சமன்பாடு T சமன் 2π into m சக m0/3 இன் கீழ் k என தரப்படும். மூன்றாவது வினா மிக எளிமையான வினா. ஓர் இழையில் எதிர் திசைகளில் செல்லும் இரு சர்வசம குறுக்கலைகள் மீப்பொருந்தி ஒரு நின்ற அலையை ஆக்குகின்றன. இரு அடுத்துள்ள கணுக்களுக்கு இடையே உள்ள தூரம் 12 சென்டிமீட்டர் எனில் தொடக்க அலைகளின் அலைநீளம் யாது? இவ்வாறு செல்கின்ற படு அலையும் தெரித்து வருகின்ற பெரிய அலையும் மேற்பொருந்தி நின்ற அலை உருவாகும். நின்ற அலையிலே இரு கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் அலைநீளத்தின் அரைவாசியாக இருக்கும். எனவே λ/2 12 சென்டிமீட்டர் என தரப்பட்டுள்ளது. λ சமன் 24 சென்டிமீட்டர். 12ஐ 2ஆல் பெருக்க தெரியுமா என பரீட்சைகள் உங்களை வினவி இருக்கின்றார்கள். ஐந்தாவது வினா. கிடையுடன் கோணம் தீட்டாவில் தொடக்க வேகம் u-டன் ஒரு பொருள் எறியப்படுகின்றது. வழித்தடையை புறக்கணிக்க எரிபடை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இப்பொழுது இந்த எரிபடைக்கு ஆரம்ப கிடைவேகமாக u cos θ இருக்கும், நிலைக்குத்து வேகமாக u sin θ இருக்கும். அதிகர் புள்ளி வரும்போதும் கிடைவேகத்தில் மாற்றம் இல்லை. கிடைவேகம் வழித்தடை புறக்கணிக்கப்படும் போது அதன் பயணப்பாதை முழுவதும் மாறாமலே இருக்கும். ஆனால் நிலைக்குத்து வேகம் குறைந்து சென்று அதிகர் உயரத்தில் பூஜ்ஜியமாகி மீண்டும் அதிகரித்து செல்லும். எனவே இயக்க சக்தி தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கும். அதிகர் உயரம் வரை குறைந்து மீண்டும் அதிகரித்து செல்லும். இங்கு மாற்றப்படுகின்ற இயக்க சக்தி அழுத்த சக்தியாக மாறிக்கொண்டிருக்கும். இயக்கம் பூராகவும் பொருளின் இயக்கப்பாட்டு சக்தி மாறிலியாக உள்ளது. அங்கே இயக்க சக்தி மாறிக்கொண்டுள்ளது. எனவே இங்கே மாறிலியாக உள்ளது என தரப்பட்டுள்ளது. எனவே ஏண்ட கூற்று பிழை. செல்லும் பாதையின் அதிகர் புள்ளியில் பொருளின் வேகம் 0 ஆகும். அதிகர் புள்ளியில் நிலைக்குத்து கூறு 0 தவிர வேகம் 0 அல்ல. அங்கும் கிடைவேகம் இருக்கும். எனவே வேகம் 0 என்கின்ற அந்த கூற்றும் தவறானது. ABC எனும் 3 கூற்றுகளும் தவறானவை என்ற ஒரு விடை இங்கே இல்லை. எனவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் C மட்டும் சரி என்ற விடைக்கு செல்லலாம். C என்கின்ற விடை இயக்கம் பூராகவும் பொருளின் ஆர்முடுகள் மாறிலியாகும் என்று இருக்கின்றது. அது சரி என்ற ஏற்கனவே எங்களுக்கு தெரியும்.
இயக்கம் முழுவதும் கோழில் தொழிற்படும் ஆண்முடுகள் ஜியாகவே இருக்கும். அது தொடர்ச்சியாக மாறிலியாகவே இருக்கும்.